ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மா இன்டி பங்காரம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது சமந்தா, திகாந்த் மஞ்ச்லி, கௌதமி போன்றோர் நடித்திருக்காங்க. நந்தினி ரெட்டி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓம் பிரகாஷ்ங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மா இன்டி பங்காரம்ங்கிறது தெலுங்கு படம். இது தமிழில் டப்டு வேர்ஷனாக எங்கள் தங்கம்னும் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தின் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது படத்தின் நாயகியான சமந்தா தன் கணவரோட வாழ்கிறாங்க. அவங்க கணவர் ஒரு டாக்டர். அப்படி இருக்க சமந்தாவை கல்யாணம் பண்ணதுனால, அதாவது அந்த டாக்டர் குடும்பத்துலேருந்து அவங்கள பிரிஞ்சு இருக்காங்க. அப்படி இருக்க அந்த குடும்பத்தில் இந்த டாக்டரோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கு இவரை இவரோட தம்பி அந்த டாக்டரோட தம்பி இன்வைட் பண்ணியிருக்காரு. அப்போது ஃபேமிலியாக சமந்தாவும் அவர் கணவரும் அந்த குடும்பத்தை நோக்கி போகிறாங்க. அப்போது எப்படியாவது அந்த குடும்பத்தை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு அவர் கணவருக்கும் விருப்பம். சமந்தா அந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 3 வருஷம் கேப்புக்கு அப்புறமா அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க. அப்படி இருக்க அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக இருக்குது. வேறு சமந்தாவுக்கு ஒரு பெஸ்ட்டு மருமகள்னால் என்ன அப்படின்னா, நல்லா சமைக்க தெரியுமான்னா தெரியாது, கோலம் போட தெரியுமான்னா தெரியாது, பூஜைகள் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. வேறு அந்த ஃபேமிலியிலேயே சமந்தாவோட கணவரோட தம்பி மனைவி இதில் எல்லாத்துலேயுமே நல்ல கற்று தேர்ந்த ஒரு ஆளாக இருக்காங்க. அப்போது சமந்தா பெஸ்ட் மருமக அப்படின்னு அந்த குடும்பத்தில் பேர் வாங்கணும், அந்த குடும்பத்தில் எல்லாத்துட்டையுமே அட்டாச் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் அவங்க செய்யணும். வேறு அதுக்கு காம்படிஷனாக இவங்களோட தம்பி மனைவி, அதாவது இவங்களோட கணவரோட தம்பி மனைவியே இருக்காங்கங்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே சமந்தா போகிறாங்க. வேறு நல்ல மருமகன் பேர் எடுக்கிறதுக்காக சில ஏமாற்று வேலைகள்லாம் செஞ்சு அந்த குடும்பத்தில் பிடித்த ஒரு நபராகவும் ஒரு நல்ல மருமகன்னு பேர் எடுத்துட்டு ஃபேமிலியில் அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்க. அதாவது ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக ஆயிட்டாங்க. அப்படி இருக்க சமந்தாவோட பாஸ்ட்டுங்கிறது உள்ளே வருது. அது அவங்க வாழ்க்கைக்கே ஒரு ட்ரபுளாக மாறுது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்குமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்பால் ஒரு பாதிப்பு வர்றதுக்கு காத்துட்ருக்கு. அப்படி இருக்க படம் எப்படி நகருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த குடும்பத்துக்கு சமந்தாவோட பாஸ்ட்டால் வர்ற ஆபத்துலேருந்து சமந்தா காப்பாற்றினாங்களா, அப்போ சமந்தா பாஸ்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் மா இன்டி பங்காரம். சரி, படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தாவோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதேமாதிரி படத்தின் நாயகன் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மெயின்லி படம் ஃபோக்கஸ் ஆகிறது எதில் பார்த்தீங்கன்னா சமந்தாட்ட தான் ஃபோக்கஸ் ஆகுதுங்கும்போது அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது மாஸ் காட்சிகளாகவும் இருக்கலாம், ஃபேமிலி எமோஷன்ஸாகவும் இருக்கலாம், நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது மியூசிக் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது. அட் தி சேம் டைம் சினிமோட்டோகிராஃபி, ஒரு கிராமத்து வீடு, அதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே கிராண்டாகவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சமந்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் மாஸ் சீன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு, இது எல்லாமே சூப்பராகத்தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமந்தாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, அவங்க ஃபேமிலிகிட்ட மூவ் ஆகிற விஷயங்களும் சரி, நிச்சயம் சமந்தா ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகளும் படத்தில் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இன்னும் பெரிதாக இந்த படம்ங்கிறது அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது தெலுங்கு, தமிழில் டப்டாக வந்திருக்குங்கும்போது தெலுங்கு படம்னாலே ஆக்ஷன் படம், ஃபேமிலி ஓரியன்டு, ஸோ ஃபேமிலிக்காக ஃபைட்ஸு இந்த மாதிரி இருக்கும்போது லாஜிக்கல் லூப்போல்ஸுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி கதையும் ஒரு ப்ரெடிக்டபிளாகத்தான் அமையுது. மேலும் இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படம் அப்படிங்கும்போதே வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வில்லனோட கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் அவ்வளோ தூரம் நமக்கு இம்ப்ரெசிவாக இல்லாததுனால அது ஸ்க்ரீன்லேயும் வெளிப்படுதுங்கும்போது எப்படினாலும் நமக்கு ப்ரெடிக்டபிள்னாலும் இவங்க அந்த என்கேஜிங்காக அதை ரைட்டிங்கில் கொடுக்கல. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா படத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் கம்மியாகிடுது. அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி சமந்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க தான் போகணும், மற்றபடி அந்த என்கேஜிங், அந்த கிரிப்பிங், அடுத்து இந்த ஃபேமிலிக்கு இவன் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பதபதைப்புங்கிறது மிஸ் ஆகிறதுனாலேயே பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் லேகு எல்லாமே ஃபீலாக நமக்கு வைக்குது. இதெல்லாம் தாண்டி மா இன்டி பங்காரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமந்தா தன் கணவரோட 3 வருஷமாக இருக்காங்க. அவங்க கணவர் ஒரு டாக்டராக இருக்காங்க. அப்படி இருக்க சமந்தாவை கல்யாணம் பண்ணதுனால அவர் ஃபேமிலியை விட்டு வெளியே வராரு. அப்போ அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் எப்படியாவது சமந்தாவை கூப்பிட்டு போய்
அந்த வீட்டில் வந்து ஒரு பெஸ்ட் மருமகன்னு ப்ரூவ் பண்ண வைக்கணும்னு அவர் கணவரும் நினைக்கிறாங்க. சமந்தாவும் அந்த எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி அவங்க போய் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த குடும்பத்தில் வந்து ஒரு எல்லார் மனசுலேயும் வந்து இடம் பிடிக்கிறாங்க. அதே சமயம் அவங்களோட பாஸ்ட்டே வந்து அவங்க லைஃபுக்கு ஒரு பெரிய ட்ரபிளாக மாறுது. அட் தி சேம் டைம் அது ஃபேமிலிக்கும் ஒரு டேஞ்சராக மாறுதுங்கும்போது சமந்தா பாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க, அதே சமயம் அவங்க அந்த ஃபேமிலிக்கு அவங்களால வர டேஞ்சரை சால்வ் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கு ஆன்சர் கொடுக்கறது வந்து தான் மா இன்டி பங்காரம். இதை வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் ஆவரேஜ் படமாகத்தான் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா ஒரு ஒன் டைம் ஆவரேஜ் படமாகத்தான் இந்த மா இன்டி பங்காரம் எங்கள் தங்கம்ங்கிறது முடியுது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபைடு தான். அடல் காட்சிகள் எதுவும் இல்லை, வன்முறை காட்சிகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.